வணக்கம். நான் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கப்ப இந்த வழக்கமாக ஜோக் சொல்லி தான் ஆரம்பிப்போம், பேசுவோம். இப்போ நான் ஜோக் சொல்கிறதே விட்டுடலாம்னு இருக்கேன். ஏன்னா எல்லோரும் எடுத்து பேசிடுறாங்க. அதனால் நான் பேசுகிறதையாவது நான் திருப்பி பேசுகிறேன். எப்படின்னா ஒரு வாத்தியார் எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாரு. 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது, 2 மார்க் போச்சேன்னு. இந்த பக்கம் 12 மார்க் வாங்கிட்டு ஒரு கேக்கன்னு சிரிக்கிறான். ஒரு கோவப்படுறாரு, ஏண்டா 98 வாங்கிட்டு அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற, வெக்கமா இல்லையான்னு கேட்டுக்காரு. அவன் சொன்னால் இந்த 12 எப்படி போட்டேன்னு தெரியல, நான் ஒன்றும் எழுதலை அப்படின்ட்டான். பாரு, பொம்பளை பிள்ளைகள்லாம் எப்படி படிக்குது, நீங்களாம் சரியாக படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு வாத்தியார். ஒரு பையன் எழுந்திரிச்சான், சார் பொம்பளை பிள்ளை ஏன் படிக்குது, அது என்ன நல்லா படிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, அதனால் படிக்குது அப்படின்னு கருவாத்தியார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்வி கடவுள் யார், அந்த பையன் கேட்டிருக்கான். இவர் உடனே சொல்லியிருக்காரு, கல்வி கடவுள் சரஸ்வதி, கலைமகள் அப்படின்ட்டு இருக்காரு, கலைவாணி. அது யார் அப்படின்னு இருக்காம, என்னடா கேள்வி இது, அது பெண்ணு. பெண்ணுக்கு தான் மார்க் போடும், எங்களுக்கு ஒரு கடவுள் இல்லை, அதனால் நாங்கள் மார்க் வாங்கலை. நான் இதை ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு, இல்லை அப்படிலாம் இல்லை, ஆண்களுக்கு கல்வி கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்காரா, யார் அப்படி நான் கேட்டேன். அவர் தான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அப்படின்னார். ஹயக்ரீவர் பற்றி நான் படிச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஸ்ரீ ஹயக்ரீவருங்கிற அந்த குதிரை முகத்தை உடைய அந்த கடவுள் யார், அவர் எப்படி இருப்பார்? ஒரு கையில் சங்கு, இன்னொரு கையில் சக்கரம் இருக்கும். 4 சதுர்புஜங்களை உடையவர். அதில் முன்னாடி இருக்கக்கூடிய கையில் 7 இருக்கும். எப்படி சரஸ்வதி 2 கைகளில் வீணையும் ஒரு கையில் ஜபமாலையும் ஒரு கையில் 7 வைத்திருப்பாளோ, அதுபோல இவர் ஒரு கையில் 7 வைத்திருக்கிறார். இவரை கல்விக்குரிய கடவுளாக வழிபடுவது முறை அப்படிங்கிறாங்க. சரி, இவருக்கு ஏன் குதிரை முகம் வந்தது? இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் நம்பாமல் இருக்கணும், அதெல்லாம் வேறு விஷயங்க. ஆனால் படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மாவிடமிருந்து வேதங்களை பறித்து சென்ற அசுரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மது கைடபர் என்கின்ற அந்த அசுரர்கள் தான். இவர்களோடு தான் மிக கடுமையாக போரிடுறாரு திருமால். இப்படி போரிட்டு அவர்களெல்லாம் வீழ்த்தி அவற்றையெல்லாம் மீட்ட பிறகு அயர்வு ஏற்பட்டு, சற்றே சோர்வு ஏற்பட்டு, தன்னுடைய அந்த வில்லிலேயே தலை வைத்து இவர் சற்று அயர்ந்து விடுகிறார். யார்? திருமால். இப்போது இவருடைய உறக்கத்தை எழுப்ப வேண்டும். எப்போவும் அவர் அரிதுயில் கொண்டவராகத்தான் இருப்பார், பாம்பு படுக்கையில். ஆனால் இப்போ இவர் என்ன செஞ்சிட்டார், போர்க்களத்தில் அந்த போர் முடிஞ்ச உடனே அந்த வில்லுலையே, இப்போ சில பேர் புத்தகம் படிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து அதில் தூங்கிடுவாங்க இல்லையா, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் அந்த வில்லுலேயே, நான் பூட்டிய வில்லுலேயே இவர் தலை சாஞ்சிட்டார். இவர் எழுப்ப முடியாது. ஏன்னா எழுப்பினா சில சமயத்தில் கோபத்தில் ஏதாவது செஞ்சிருவாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், பிரம்மா மற்ற கடவுள்கள்லாம் சேர்ந்து இவருடைய தூக்கத்தை கலைப்பதற்காக இந்த வில்லில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய நரம்பை அறுத்து விட்டால் அல்லது அதில் ஓசை செய்ய வைத்தால் அந்த ஓசையின் காரணமாக அவர் விழித்து கொள்வார்னு நினச்சி இப்படி ஓசை செய்கிறது இருக்கு டங்காரம்னு அதுக்கு பேர். இலக்குவன் அந்த நான் ஒளியை எழுப்பிய போதே எல்லோரும் நடுங்கினார்கள் அப்படிம்பாங்க. அர்ஜுனன் தன்னுடைய நான் ஒளியை எழுப்பினால் அதிர்வு ஏற்படுமா. இங்கே உலக உயிரினங்களில் ரொம்ப சின்னதாகிய இந்த கரையான் போன்ற அந்த உயிரினத்தை அனுப்ப அது போய் அந்த நாணை கடித்த உடனே அது அருந்தே போச்சான். அருந்து போனதோடு மட்டும் இல்லாமல் அப்படி அருந்தபோது இவருடைய கழுத்தையும் சேர்த்து அதில் அறுத்துருச்சான். இன்றைக்கி கூட நம்ம சென்னையில் இந்த காத்தாடி விடுறப்ப அதில் மாஞ்சாங்கிற ஒரு பசை, அதில் கண்ணாடி துகள்களை சேர்த்து அவங்க அந்த பசையை வச்சு இது பண்ணி ஆகாயத்தில் பறக்க விடுவாங்க. அது சில நேரங்களில்
பலருடைய கழுத்து அறுத்துருது அப்படின்னு அதை தடை பண்ணாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த நான் என்ன பண்ணிச்சான், திருமாலுடைய கழுத்தை அப்படி அறுத்துருச்சான். ஏன்னா அது காக்கும் கடவுளான திருமாலுக்கு எப்படி ஆயிடுச்சான்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ எல்லோரும் பதறி போய் என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப, இது வேற ஒன்றும் இல்லை, இது இப்படி நடக்கணுங்கிற சாபம் இருந்திருக்கு. ஒரு முறை லக்ஷ்மி தேவியே கோபத்தில் உங்களுடைய தலை அருந்து விழட்டும் என்று சாபம் கொடுத்ததால் இது நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு முன்கதை சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இவருக்கு ஒரு தலை வேண்டும். எப்படி விநாயகருக்கு ஒரு தலை கொண்டு வச்சாங்களோ அதுபோல் இவருக்கு ஒரு தலை வேண்டும். அப்போ அந்த தேவலோக சிற்பிகிட்ட சொன்ன உடனே அவன் உடனே அழகிய குதிரையினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து இவருக்கு வைக்கிறான். இப்போ இவர் உயிர் பெற்று எழுகிறார். சரி, இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே மகாலட்சுமி இடத்திலே வரம் பெற்ற ஹயக்ரீவன் என்கின்ற ஒரு அசுரன் தன்னை கொல்ல வேண்டுமென்றால் குதிரை முகம் படைத்தவர்கள்தான் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும், அதன் காரணமாக இந்த முகத்தோடு சென்று அவனை அவர் வீழ்த்தியதாகவும் பார்க்கிறோம். ராமாயணத்தில் 14 ஆண்டுகள் தூங்காத ஒரு வரத்தை பெற்றிருந்தான் இலக்குவன். சரி, இந்த வரத்தால் லாபம் என்ன? இது அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா, எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் உறங்காமல் இருக்கிறானோ அவனால் எனக்கு மரணம் வரட்டும் என்று வேண்டியிருக்கிறான் இந்திரஜித்தன், ராவணனுடைய மகன். அப்படின்னா அவன் வேண்டுனான்னா அதுக்கு ஒரு ஆள் தயாராகணும். ஒரு அசுர சக்தி தயாராகிற போது ஒரு நல்ல சக்தி அதுக்கு சரியாக இருக்கணும். அதுபோல் இவர் குதிரை முகத்தோடு சென்று அந்த அசுரனை அழிக்க பிறகு நமக்கு கடவுளாக காட்சி தருகிறார். ஏடுகள் கையில் இருக்கிறது. இந்த ஏடுகள் கையில் இருப்பதால் இவர் ஆண் சரஸ்வதி போன்று வணங்கப்படுகிறார். இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறதா இருந்தால், எப்படி தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர் ஞான குருவாக இன்றைக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த தென்முக கடவுளுடைய தோற்றம் போலவே நம்முடைய ஹயக்ரீவருடைய தோற்றமும் அமைந்திருக்கிறது. இவரே கல்வி கடவுளாக இன்றைக்கும் வணங்கப்படுகிறார். ஸ்ரீ ஹயக்ரீவருக்கென்று தனியான மந்திரங்கள் இருக்கின்றன என்றால், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல என்று அந்த வடமொழி ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. வடமொழியில் இருக்கிற மந்திரங்களுக்கான பொருள் தமிழில் இருக்கிறது. தூய மெஞ்ஞான வடிவமும் ஸ்படிகம் போன்று தூய்மையானவரும் அறிவு யாவற்றுக்கும் ஆதார சொரூபமானவருமாகிய ஹயக்ரீவரை வணங்குகிறேன் என்று நாம் அவரை போற்ற வேண்டும். இந்த ஹயக்ரீவர் சில இடங்களில் லக்ஷ்மி தேவியை மடியிலே அமர்த்தியபடியாக காட்சி தருகிறார். எனவே இவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று வணங்கப்படுகிறார். இவருக்கான கோவில்கள் தமிழகமும் வடநாட்டிலும் இன்றைக்கும் இருக்கின்றன. மதுரையில் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கான கோவில் கூடலூர் பெருமாள் கோயிலுக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. இது ஒரு மிக பழமையான கோயில் என்பது ஒரு நம்பிக்கை. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.